இது முனிஸ்மெஸ் சேனல். இந்த சேனலில் 10ஆம் வகுப்பு கணக்கில் உள்ள கணக்குகளை பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி வீடியோவில் 10ஆம் வகுப்பு கணக்கில் பயிற்சி 2.6 உள்ள 8வது கணக்கு பார்ப்போம். இது உங்கள் புக்கில் பக்கம் 67 இருக்குது. ரகு ஒரு மடிக்கணினி வாங்க விரும்புகிறார். அவர் அதற்கான தொகையான ரூபாய் 40,000 உடனடியாக பணமாகவும் செலுத்தலாம் அல்லது 10 மாத தவணைகளில் முதல் தவணை ரூபாய் 4,800, இரண்டாம் தவணை ரூபாய் 4,750, மூன்றாம் தவணை ரூபாய் 4,700 என்ற அடிப்படையிலும் செலுத்தலாம். அவர் இந்த வகையில் பணம் செலுத்துகிறார் எனில், இந்த வகையில்னால் அந்த மாதமாக தவணை முறையில் செலுத்துகிறார். 10 மாத தவணைகளில் அவர் செலுத்திய மொத்த தொகை, மாதத்தவணை அடிப்படையில் பணம் செலுத்தும் போது அவர் அசலை காட்டிலும் கூடுதலாக செலுத்திய தொகை ஆகியவற்றை காண்க. கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 40,000 மொத்தமாக கொடுத்து வாங்கலாம். ஆனால் லேப்டாப் அவர் அப்படி வாங்காமல் 10 மாதம் ரூபா கொடுக்குறாரு. அதாவது முதல் மாதம் 4,800, ரெண்டாவது மாதம் 4,750, மூணாவது மாதம் 4,700 அப்படியே கொடுத்தா 40,000 விட அதிகமாக கொடுப்பாரு. அது எந்த அளவுக்கு அதிகமாக வருது அப்படின்னு வருது அமௌண்ட்டை அந்த அமௌண்ட்லேருந்து இந்த 40,000 மைனஸ் பண்ணோன்னா எவ்வளோ அதிகமாக கொடுக்குறாரு அப்படின்னு, கூடுதலாக கொடுக்குறாருன்னு தெரிஞ்சிடும். இப்போ அந்த சீரீஸை பார்ப்போம். முதல் மாதம் தொடரில் 4,800 கொடுக்காரு. ரெண்டாவது 4,750, 4,700 மூணாவது மாதம், 4,650 நாலாவது மாதம், இது 5வது மாதம், 6வது மாதம், 7வது மாதம், 8வது மாதம், 9வது மாதம், 10வது மாதம் 50 ரூபாயா முன்னால் உள்ள அமௌண்ட்லேருந்து குறைச்சி கொடுக்குறாரு. இதுதான் அவர் கொடுத்த தொகை. இந்த தொகைகளோட மதிப்பு கூட்டுத்தொடர் வரிசையில் இருக்குது. இப்போ கூட்டுத்தொடர் வரிசையில் இருக்கும்போது இதோட உறுப்புகளோட எண்ணிக்கைனா முதல் மாதம், ரெண்டாவது மாதம்னு 10வது மாதம் வரைக்கும் வருது. அப்போ n = 10. அதே மாதிரி முதல் உறுப்பு ஏயோட மதிப்பு 4,800. எல் கடைசி உறுப்போட மதிப்பு 4,350. இப்போ வித்தியாசம் டியோட மதிப்பு ரெண்டாவது உறுப்பு மைனஸ் முதல் உறுப்பு 4,750 மைனஸ் 4,800. இப்போ நமக்கு ஆன்சரு -280 கிடைக்கும். இப்போ இதில் எஸ்என் வேல்யூவை நம்ம கால்குலேட் பண்ணுவோம். SN = n/2 × A + L. இப்போ என்னோட மதிப்பு 10 தவணைகள்னால 10/2. ஏயோட மதிப்பு 4,800, எல்லோட மதிப்பு 4,350. இப்போ 10 2ஆல் வகுத்தோம்னா 2 10. இங்கே இந்த 4,800 4,350 ஆட் பண்ணி எழுதுவோம். 0 + 0 0, 0 + 5 5, 8 + 3 11, மிச்சம் 1 1 4 5 5 4 9. 9,150 கிடைக்கி. இந்த 5 எடுத்துருந்தோம். 5 × 9,150. இதை பெருக்கி எழுதுவோம். 5 0 0, 5 25, மிச்சம் 2, 5 1 5 2 7, 9 45. அதாவது 45,750 ரூபாய். ஒரு 10 மாத தவணையாக செலுத்துனதுனால இந்த ரூபாய் செலுத்தியிருக்காரு. அந்த செலுத்திய தொகைகளோட கூடுதல். ஆனால் அந்த மடிக்கணினியோட லேப்டாப்போட விலை 40,000 தான். நமக்கு கொஷினில் கேட்டிருக்கிறது எவ்வளவு கூடுதலாக செலுத்தினார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவர் அசலை காட்டிலும் கூடுதலாக செலுத்திய தொகை அப்படின்னா கூடுதல் தொகை மைனஸ் அசல். = 10 மாதங்கள் செலுத்திய தொகை 10 மாதங்கள் செலுத்திய தொகை 10 மாதங்கள் செலுத்திய மொத்த தொகை, அதாவது இந்த எஸ்எனோட மதிப்பு
தொகை மைனஸ் அசல். அப்போ தான் அசலை காட்டிலும் கூடுதல் எவ்வளவு அவர் செலுத்தியிருக்காரு, பே பண்ணியிருக்காருன்னு தெரியும். 10 மாதம் கூடுதல் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். 45,750 ருபீஸு. லேப்டாப்போட விலை 40,000. இதிலேருந்து நம்ம கழிச்சு எழுதணுன்னா 5,750 ரூபாய். இங்கே சைடில் கழிச்சு எழுதிடுவோம். 45,570லேருந்து 40,000 மைனஸ் பண்ணோம்னா 7 0 5 இங்கே 5 4 - 4 0. இப்போ 5,750. அந்த கொஷினுக்குள்ள ஆன்சர். விடை 5,750 ரூபாய். அந்த கொஷினுக்குள்ள ஆன்சர். அடுத்த வீடியோவில் அடுத்த கொஷின் பார்ப்போம். இது முனிஸ் மேத்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஆல்.